மீன ராசிக்காரர்களே, 1008 கஷ்டங்கள் அடிமனசுக்குள்ளார இருந்தாலும் கூட உதட்டோரமாக ஒரு சின்ன மெல்லிய புன்னகை, பூக்கள் சிரிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே போகிறவங்க நீங்கள் தாங்க. உள்ளுக்குள்ளார இருக்கிற விஷயங்களை எதுவுமே சொல்லிக்க மாட்டீங்க. ஆனால் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா முழுசாக எல்லாத்தையும் வெளியில் கொட்டிடுவீங்க. அதனால தாங்க உங்களுக்கு நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர பகைவர்களும் கிடையாதுங்க. அதே மாதிரி எதிர்நீச்சல் எல்லாரும் தண்ணியில் போடுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எப்படிங்க இருக்குது? ஏற்கனவே ஒன்றும் நிலைமை சரியில்லை, உடம்பு போட்டு பாடாப்படுத்துது, டாக்டர்கிட்ட அலைஞ்சின்னு இருக்கேன், மருந்து மாத்திரைன்னு சொல்லிட்டு ஷெல்ஃபு ஃபுல்லாக மருந்து மாத்திரையை வாங்கி வச்சுன்னு இருக்கேன், எதை போட்டாலும் ஒன்றும் சரியாக வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குதுங்க. 7.5 சனியில் விரயச்சனியும் ஓடின்னு இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே செலவுகள் அதிகமாகிட்டே போகுது, நஷ்டமாகுது. நான் ஒரு பட்ஜெட்டில் முடிக்கலான்னு பார்த்தா அது வேறு மாதிரி போய் முடியுதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் உங்கள் ராசிக்கு 10வது ராசியில் இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால குடும்ப வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய ராசியில் ராகு உட்கார்ந்துட்டு உங்களை பாடாப்படுத்துறதுனால மே மாதம் 18ஆம் தேதி முதல் உங்கள் ராசியை விட்டு அழகாக ராகு இறங்கிடுறாரு, கீழே இறங்கிடுறாரு, ராசியை விட்டு விலகிறாரு. அப்படி இருக்கிறதுனால மே மாதம் 18ஆம் தேதி முதல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, வீண் சந்தேகங்கள்லாம் விலகும், முன்கோபம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிற 7.5 சனி நடத்தி கொண்டிருக்கிற சனி பகவான் அதே மார்ச் 29ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார போகிறாருங்க. ஜென்மச்சனியாக வரப்போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்க விஷயத்தில் அதிகமாக தலையிட வேண்டாம். அதே மாதிரி நேரத்தில் சாப்பிட்றது, நேரத்தில் தூங்கிறது நல்லது. அதே இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் ராகு கேது பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மே 18ஆம் தேதி முதல் ராகு கேது சாதகமாக வருதுங்க. அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இப்போ 3வது வீட்டில் உட்கார்ந்து புது முயற்சியில் எதுவாக இருந்தாலும் தடங்கல் பண்ணிட்டு இருக்காருங்க. அதே நேரம் மே 14ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 4வது வீட்டுக்குள்ளார போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு இனிமேல் வெற்றி உண்டு. சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் கூட காரிய தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரமும் உங்களுக்கு பரபரப்பாக இருக்கும். புது முயற்சிகள் பண்ணுவீங்க. கடையை கொஞ்சம் நவீனமாக்குவீங்க. வேலையாட்களை மாற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் அப்படி இப்படிமா தான் இருந்துன்னு இருக்குது. ஒரு அதிகாரி நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, இன்னொரு அதிகாரி நம்மளை மட்டம் தட்டுறதுக்குன்னே உட்காந்துருக்கிறாரு. இதை நினச்சி சந்தோஷப்படுறதா, அதை நினச்சி சங்கடப்படுறதான்னு சில நேரங்களில் திணறி கொண்டிருப்பீங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன ஈகோ இருக்கும். கொஞ்சம் பார்த்து அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாத்துலேயுமே ஜெயிக்கிறதுக்கு ஸ்ரீ வராகி அம்மனை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லது. பச்சை அரிசி நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா நல்லது. அதே மாதிரி வாய் பேச இயலாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்யுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு அமோகமாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.